ஜனவரி 22, 2024 உத்தரப்பிரதேசல அமைஞ்சிருக்க அயோத்தியில இருக்க ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோவில் கட்டுறதுக்கு ஒரு முஸ்லிம் உதவியா இருந்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1976 பாபர் மசூதியில இந்திய தொல்லியல் துறை சார்புல பேராசிரியர் பிபி லால் தலைமையில அகழாய்வு நடந்துச்சு. அந்த அமைப்புல இருந்த தொல்லியல் ஆய்வாளரான கே முகமது வெளியிட்ட ஆதாரங்களால பல சர்ச்சைகள் வெடிச்சிருக்கு. 2003 அலகாபாத் நீதிமன்றம் மறுபடியும் 2வது முறையா அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சிக்கு அனுமதிச்சாங்க. 1976 முகமது சொன்ன அந்த 3 சாட்சிகள் உண்மையாச்சு. ராமர் கோவில் தூண்களுக்கு மேலதான் மசூதிகள் கட்டப்பட்டிருக்கு. அடிப்பகுதியில பூர்ண கும்ப கலசங்கள் இருந்திருக்கு. அந்த கும்ப கலசங்கள் இந்துக்களோட 8 அடையாளங்கள்ல ஒண்ணு. அதே போல மசூதிக்கு கீழே இருந்து பழமையான 50 கோவில் தூண்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த தூண்களுக்கு கீழே செங்கலால கட்டப்பட்ட அடித்தளங்கள் இருந்திருக்கு. அந்த இடங்கள்ல பல சுடுமண் இந்து சிற்பங்களும் கிடைச்சிருக்கு. கே முகமது ஒரு முஸ்லிமா இருந்தாலும் அவர் உண்மைய அப்படியே சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு பல மிரட்டல்களும் வந்திருக்கு. ராமர் கோவில் 2.5 ஏக்கர்ல கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுல 57,400 சதுரடியில கோவில் கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலை சுத்தி 70 ஏக்கர்ல ஸ்ரீராமகுண்டம், நூலகம், அனுமன் சிலை அமைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு. 2000 கோடி செலவுல ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. ராமர் கோவில் நாகர கட்டடக்கலையினால உருவாக்கப்பட்டிருக்கு. 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோவில்ல கீழ்த்தளத்துல 160 அறைகளும், முதல் தளத்துல 132 அறைகளும், 2வது தளத்துல 74 அறைகளும் இருக்கு. இந்த கோவிலுக்கு மொத்தம் 12 நுழைவு வாயில்களும் இருக்கு.